யாரெல்லாம் பெற்றோர்கள் நல்லவர்களாக வாழ்ந்து காண்பிக்கின்றார்களோ அந்த பிள்ளைகள் ஒருபோதும் தோற்பதில்லை. ஒரு மோகன்தாஸை மகாத்மாவாக மாற்றியது என்னுடைய தாய். எளிமையான ஒரு ஜனாதிபதியாக இன்று வரை என்னால் உண்மையாக இருக்க முடிகிறது என்றால் அதற்கு காரணம் ஒரு தாய் நினைச்சா ஒரு அகிம்சா வீரரை பெற்றோர்கள் தான் பிள்ளைகளினுடைய முதல் ஆசிரியர்கள். அறிவு நிரம்பிய பிள்ளையை ஒருவன் பெற்றிருப்பதை விட உலகத்துல சிறந்த சொத்து எதுவும் இல்லைன்னா எல்லா இந்திய தாய்மார்களும் தன்னுடைய பிள்ளைய தன்னை கணவனோட புத்திசாலியா வளர்க்கணும்னு நினைக்கிறாங்கய்யா. இந்த பிள்ளைகள் நட்பு வட்டாரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை ஆரம்பத்திலேயே நீங்கள் பார்க்க வேண்டும். உங்களுடைய நிறைவேறாத கனவை பிள்ளைகளிடம் திணிக்க பார்க்காதீர்கள், அது ஒருபோதும் நிறைவேறாது. யாரெல்லாம் பெற்றோர்கள் நல்லவர்களாக வாழ்ந்து காண்பிக்கின்றார்களோ அந்த பிள்ளைகள் ஒருபோதும் தோற்பதில்லை. ஒரு சராசரி நரேந்திரனை விவேகானந்தராக மாற்றியது அவருடைய தாய் என்று எழுதுகிறார். யாரு விவேகானந்தர் எழுதுறார்? ஒரு மோகன்தாஸை மகாத்மாவாக மாற்றியது என்னுடைய தாய். சத்தியசோதரி புத்தகத்திலே மகாத்மா பதிவு செய்கிறார். யோசித்து பாருங்கள். ஒரு சிவாஜியை சத்ரபதி சிவாஜியை மாற்றியது என்னுடைய தாய். சத்ரபதி சிவாஜி எழுதுகிறான். ஏன் அவ்வளவு தூரம்? அப்துல் கலாம் அவர்கள் பதிவு செய்கிறார் அக்கினி சிறகுகளிலே, என்னுடைய தாயினுடைய வறுமையை பார்த்து பார்த்து என்னுடைய தாயின் மூலமாக எளிமையான ஒரு ஜனாதிபதியாக இன்று வரை என்னால் உண்மையாக இருக்க முடிகிறது என்றால் அதற்கு காரணம் என்னுடைய தாயே என்று எழுதுகிறார். ஒரு தாய் நினைச்சா ஒரு அகிம்சா வீரரை, ஒரு மிகப்பெரிய சிவாஜி போன்ற வீரனை, ஒரு விவேகானந்தரை போல ஒரு தத்துவ ஞானியை, ஒரு நல்ல மனிதரை அப்துல் கலாமை போல ஒரு தாய் நினைத்தால் உருவாக்க முடிகிறதா இல்லையா? அப்படி என்றால் நம்முடைய பொறுப்பு எவ்வளவு பெரியது சிந்தியுங்கள். குடும்பம் தான் பிள்ளைகளினுடைய முதல் வகுப்பறை. பெற்றோர்கள் தான் பிள்ளைகளினுடைய முதல் ஆசிரியர்கள். பேரண்ட்ஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் and teachers are the second parents என்று சொல்லுவார்கள். பெற்றோர்கள் மரத்தின் வேர்களை போன்றவர்கள், பிள்ளைகள் அதிலே பூத்துக் குலுங்குகின்ற பூக்களை போன்றவர்கள். வேர்களின் பலத்தை பொறுத்தே பூக்களின் வசீகரம் அமையும். வேர்கள் பட்டு போனால் பூக்கள் கொட்டி போகும். யோசித்து பாருங்கள், நான் சொல்லுவது உண்மையா இல்லையா என்று. குழல் இனிது யாழ் இனிது என்பர் மக்கள் மழலை சொல் கேளாதோர்ங்கிறார் வள்ளுவர். மக்கள் மெய்தீண்டல் உடலுக்கு இன்பம் அவர்தம் சொல் கேட்டல் இன்பம் செவிக்குங்கிறாரு. பிள்ளை இருக்க அதை தொடுறது, அதை பார்க்கறது, அதுகிட்ட பேசுறது, அதை விட மகிழ்ச்சி உலகத்துல ஒண்ணும் இல்லைன்றார். உங்ககிட்ட இருக்கிற சொத்துலயே மிகப்பெரிய சொத்து 100 கோடி பணம், 100 மாடி கட்டடம், 100 ஏக்கர் நிலம், அதெல்லாம் இல்ல. உயிருள்ள உன்னோட பிள்ளை தாண்டா. பெருமவற்றுள் யாம் அறிவதில்லை அறிவார்ந்த மக்கட்பேறு அல்ல பிறன்றாரு. அறிவார்ந்தன்னு பொருள். அறிவு நிரம்பிய பிள்ளையை ஒருவன் பெற்றிருப்பதை விட உலகத்துல சிறந்த சொத்து எதுவும் இல்லைண்டான். கொண்டு வந்து காலேஜில் சேர்க்கிற அளவுக்கு பிள்ளைங்களை பெற்று வளர்த்துறீங்கல்ல, உண்மையிலே பெருமை. இந்த இடத்துல உங்களுடைய பெருமையையும் சொல்றேன், ஆச்சரியப்படுவீங்க. ஹூஸ்டன்ல பெற்றோர்களுக்கான ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் பத்தி பேசுறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. தமிழ்நாட்டில இருந்து போனவங்க. அதுல வெள்ளையர்களும் சிலர் அமர்ந்திருந்தார்கள். நான் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வெள்ளை அமெரிக்க தாய் எழுந்து இந்த கூட்டத்துக்கு, அவங்க இங்கிலீஷ்ல சொன்னதை நான் தமிழ்ல சொல்றேன், இந்த கூட்டத்துக்கு நான் ஏன் வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு. தெரியாதுமா. அந்த அம்மா சொன்னிச்சு, இந்தியாவில் படித்து விட்டு அமெரிக்காவிலே வந்து வேலை பார்க்கிற என்ஜினியர்ஸ் எவ்வளவு அறிவாளிகளாக, எவ்வளவு திறமைசாலிகளாக, எவ்வளவு கடும் உழைப்பாளிகளாக, எவ்வளவு மனிதநேயம் மிக்கவர்களாக, பிள்ளைகளை பேணி பாதுகாப்பவர்களாக, பெற்றோர்களை அழைத்து வந்து வைத்துக் கொள்பவர்களாக. உங்க பிரின்சிபாலோட பிள்ளைங்க எல்லாம் வெளிநாட்டுல இருக்காங்க. இப்படிலாம் இருக்காங்களே, இந்த பிள்ளைங்கள் எல்லாம் எப்படி இந்த தமிழ்நாட்டில் இந்தியால இருந்து உள்ள தாய்மார்கள் வளர்த்தெடுக்கிறார்கள் என்று நீங்க ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் பத்தி பேச வந்திருக்கீங்கல்ல, அதுக்காக அங்க வந்திருக்கேன். எங்க பிள்ளைங்க அப்படி இல்லையே, அதுக்கு என்ன காரணம்னு அடுத்த கேள்வியை குண்ட போட்டுச்சு. என்ன காரணம்? புரியுற மாதிரி சொல்லுங்க. இங்கிலீஷ்ல சொன்னது தமிழ்ல சொல்றேன். நான் சொன்னேன் அவங்கள்ட்ட,
உலகத்திலேயே தனக்காக சொத்து சேர்க்காத அப்பாவும் தனக்காக சமைக்காத அம்மாவும் இந்தியாவை தவிர எந்த நாட்டிலும் இல்லை. We are living for the next generation. அந்த அம்மாவே இப்படி கை தட்டிட்டு உட்கார்ந்துருச்சு. இதுல இன்னொன்னு இந்த அப்பாக்கெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு வெள்ளைக்காரர் எழுந்து என்கிட்ட கேட்டாரு, why Indian mothers are very much worried about their kids education. They are ready to sacrifice anything and everything. இந்திய தாய்மார்கள்லாம் பிள்ளைகளினுடைய படிப்பிற்காக எங்களை இந்த பாடுபடுத்துறாங்களா? யார் அப்பாக்காரர் சொல்றாரு, அது படிச்சுக்காதாயா, ஏன் இவ்வளவு படுறாங்க, எதை வேணாலும் தியாகம் பண்ண ரெடியா இருக்காங்களேன்னு சொன்னார். பக்கத்துல ஒரு தமிழ் பெண் எந்திரிச்சு, சார் ஒரு நல்ல பதில சொல்லுங்க சார், தொந்தரவு தாங்கலன்னு. எனக்கு புரியல, என்னடா இவன் அமெரிக்கனா இருக்கான், இது தமிழ் பொண்ணா இருக்குன்னு. பக்கத்துல மேடையில் இருக்கவங்க சொன்னாங்க, லவ் மேரேஜ் சார், இந்த பொண்ணு தன்னை மாதிரி வளர்க்கணும்னு நினைக்குது, அவன் மாதிரி வளர்க்கணும்னு நினைக்கிறான் பிள்ளைய, அதுல ஏற்படுற குழப்பம் சார், ஒரு நல்ல பதிலா சொல்லுங்க. அவரும் மை டியர் இங்கிலீஷ் மேன், ஐ வில் கிவ் யூ எ வெரி குட் ஆன்சர் அப்படின்னு சொன்னேன். ப்ளீஸ் டெல் மீ. கேட்ட கேள்வி என்ன? why Indian mothers are very much worried about their kids education. They are ready to sacrifice anything and everything for the purpose of the kids education. why நான் உலகம் பூரா பார்க்கிறேன், அந்த மாதிரி இல்லையா? நான் சொன்னேன், all Indian mother wants their children to be better than her husband. எல்லா இந்திய தாய்மார்களும் தன்னுடைய பிள்ளைய தன்னை கணவனோட புத்திசாலியா வளர்க்கணும்னு நினைக்கிறாங்கயா. This fellow cannot be rectified. At least we can try with our children நினைக்கிறாங்க. You bet me with my own chappalna. என் செருப்பு எடுத்தா என்ன அடிச்சிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா அவனை முட்டாள்னு சொல்ற மாதிரி தானே அர்த்தம். நான் சொன்னேன், அப்படி இல்லையா, நாங்கெல்லாம் திருக்குறள் படிச்சவங்க, மேனேஜ் பண்ணி ஆகணும்ல ஸ்டேஜ. தம்மில் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிதுன்னு எங்க வள்ளுவர் சொல்றாரு. தன்னை விட தான் புள்ள புத்திசாலியா இருக்கிறது தான் எல்லா உலகத்துல உள்ள எல்லா உயிர்களும் மனிதன் உட்பட விரும்புவாங்கயா. இதெல்லாம் நாங்க படிச்சவங்க, அதனால அவங்க அப்படி நினைக்கிறாங்க. நீ அதை படிக்கல, அதனால நீ அப்படி நினைக்கலன்னு. இல்ல அவங்க பண்றத பண்ணட்டு உட்கார்ந்துட்டான். இப்ப இதை எதுக்கு சொன்னேன்? அருமை பெற்றோர்களே, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் செலவு செய்கின்ற நேரம். பிள்ளைகளிடம் நேரம் செலவு செய்யாத பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எவ்வளவுதான் சொத்து சேர்த்து வைத்தாலும் அது விழலுக்கு இறைத்த நீரே அப்படின்னு சொன்னார்ல. ஃபர்ஸ்ட் வருஷம் அடலசன் பீரியடு, அடிக்கடி வந்து பாருங்க, கூடவே வாங்கினார். ஏன்? அவங்க பார்த்துக்க முடியாதுங்கிறதுனாலயா? அப்படி இல்லை, நீங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற அக்கறை. புள்ள என்ன செய்து ஏன் அப்படி சொன்னார் நான் நினைக்கிறேன்னா, இந்த பிள்ளைகள் நட்பு வட்டாரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை ஆரம்பத்திலேயே நீங்கள் பார்க்க வேண்டும். ஏன் தெரியுமா? எந்த ஒரு மாணவனும் கல்லூரியில் காலெடுத்து வைத்து 2-3 ஆண்டுகளில் கெட்டு போவதற்கு காரணமாக 15 ஆண்டுகளில் 10 லட்சம் மாணவர்களுக்கு மேல் நேராக பார்த்து நான் அறிந்த உண்மை நண்பர்களே, பெற்றோர்களுக்கு சொல்றேன். என்ன காரணம் தெரியுமா? புகைப்பிடிப்பது, மது அருந்துவது, போதை பழக்கத்திற்கு ஆளாவது, பெண்களிடம் தவறாக நடப்பது, அத்துணையும் நட்பு வட்டாரத்திலிருந்து மட்டுமே கற்றுக்கொள்ளுகிறார்கள். வளர்கின்ற பிள்ளைக்கு நீங்க பெற்றோர்கள் ஒரு பந்தலை போட்டு கொடுத்தீங்கன்னா வளர்ற செடி, ஒரு அவரை செடி பந்தல்ல படரும். எப்படியாவது வளர்ந்துட்டு போகுதுன்னு விட்டுட்டீங்க அப்படின்னா முள் செடி, கள்ளி செடி இருந்தாலும் அது மேல படும். உங்களை நான் புத்தகத்தை தேடி போங்கள் என்று சொன்னதற்கு காரணமே, நல்ல புத்தகங்களை நண்பராக்கி கொண்டால் உங்களுக்கு நல்ல நண்பர்கள் தேவையே இல்லை. அது 100 நண்பர்களுக்கு சமம். நான் சொல்லுவது அத்துணையிலும் அர்த்தம் உண்டு. இதை செய்ய வேண்டியது நீங்கள் தான். அதை போலவே இருக்கிற அப்பாவுக்கெல்லாம் அம்மாவுக்கெல்லாம் என்ன ஒரு பெரிய வித்தியாசமா இந்த இந்திய பெற்றோர்களுக்கு என்ன தெரியுமா? பிள்ளை பிறக்கும் போதே பில்கேட்ஸ் ஆயிரணும், எல்லா அம்மாவுக்கும் கனவு. பிள்ளை 6ஆம் வகுப்பு படிக்கும் போதே அப்துல் கலாம் ஆயிரணும், எல்லா அப்பாவுக்கும் கனவு. ஆனா இந்த பிள்ளைங்களுக்கு ஒண்ணு தெரியறதில்ல, பில்கேட்ஸினுடைய அப்பாவோ அப்துல் கலாமுடைய அம்மாவோ கனவு காணவில்லை. கனவு கண்டது பில்கேட்ஸும் அப்துல் கலாமும் தான் என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அதனாலதான் சொன்னார் டீன், உங்களுடைய நிறைவேறாத கனவை பிள்ளைகளிடம் திணிக்க பார்க்காதீர்கள், அது ஒருபோதும் நிறைவேறாது. இப்ப நான் பிள்ளைங்கள்லாம் பார்க்கிறேன், I see something in you, I don't know what it is, you have to find it out. You and I are unique, but all of us have something special that makes you beautiful. Do you know what makes you special? When you find it out, you are successful. தமிழ்ல சொல்லணும்னா உங்க எல்லார் முகத்தையும் நான் பார்க்கிறேன்.
உங்கள்கிட்ட ஏதோ ஒரு திறமை உறைந்திருப்பதை நான் பார்க்கின்றேன். அது என்ன திறமைன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் நானும் வேறுபாடானவர்கள், வேறுபட்டவர்கள், மாறுபட்டவர்கள். உங்க திறமை என்ன நீ தான் கண்டுபிடிக்கணும். நீ கண்டுபிடித்து முடித்த முதல் மாத்திரத்திலேயே உன் திறமை என்ன, உனக்கு எது பிடிக்குது. எவ்வினையோர்க்கும் இம்மையில் தம்மை இயக்குவதற்கு நல் இன்பம் பயக்கும் ஓர் இலக்கு வேண்டும், உயிர்க்கது தூண்டுகோல் போலாம்பர் மனோன்மணியம் சுந்தரனார். எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சானா அவனுக்கு இன்பத்தை தரக்கூடிய ஒரு லட்சியம் வேணுமா, உயிர்க்கே அது தூண்டுகோலாம். அப்ப அந்த முதல் படியில நீ கால் எடுத்து வச்சுட்ட, உன்கிட்ட இருக்கிற திறமை என்ன நீ கண்டுபிடிச்சிட்டேன்னா. இந்த இடத்துல உன்னை மறக்கிறதுக்குள்ள சொல்றேன், இந்த உலகம் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது மாணவர்களே. 2025 நீங்கள் நுழையும் போது என்ஜினியரா என்ன இருக்கோ 2029 அப்படியே டோட்டலா மாறுற அளவிற்கு வேகமாக இந்த உலகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. பெற்றோர்கள் இருக்கின்ற இந்த அவையிலே புரிந்து கொள்ளுங்கள். படிச்சா வேலை என்ற நிலை மாறி தேவையானதை படிச்சா வேலை என்ற நிலை வந்து, தேவையானதை படிச்சா மட்டும் பத்தாது, மல்டி டிசிப்ளினரி ஸ்கில் என்று சொன்னாரே, உன்னுடைய திறமையையும் கூட வளர்த்து கொண்டே வந்தால் மட்டுமே உனக்கு வேலை கிடைக்கும் என்ற சூழ்நிலை உருவாகிவிட்டது.